யோகியமா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகியமா? சின்ன வயசுலேருந்து டீனேஜ்லேருந்து யாரையும் எவளையும் நீ ஏமாத்தல, எவனையும் நீ ஏமாத்தல. ஒருத்தனுக்கு ஒருத்தி தாலி வாங்கினதுக்கு அப்புறமா புருஷனை மட்டும் தான் நீ சைட் அடிச்ச, எவனையும் திரும்பி நீ பார்க்கல. பொண்டாட்டியை தான் நீ சைட் அடிச்ச, எவளையும் நீ பார்க்கல. அப்படின்ற கேரக்டரா நீ? இது வரைக்கும் ஒருத்திய மட்டும்தான் பார்த்த, ஒருத்தனை கூட தான் நான் படுத்தேன்னு யார் எந்த லிஸ்ட்ல இருக்காங்க? எல்லாருடைய ரகசியங்களும் எல்லாருடைய குணங்கள், தப்பான குணங்களும் தப்பான விஷயங்களும் வெளியே தெரியாத வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கேரக்டர் என்னன்றது நமக்கே தெரியும். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்ககிட்ட உட்காந்து நான் பேசுவேனா, சொல்வேனா? நான் தப்பானவன்னு நான் சொல்வேனா? யாராவது சொல்றதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? சொல்லுவாங்களா யாராவது? எங்க நான்லாம் தப்பு பண்ணிருக்கேன், பட் தப்பு பண்ணதை நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சீக்ரெட் எவ்வளவு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மேக்கப் ஃபீல்ட்ல இருக்கட்டும், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்ங்க. ஒரு மனுஷங்கிட்ட போய் நான் தப்பு பண்ணேன், நான் தப்பானவ அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டா ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்து கசிஞ்சிருச்சுன்னா அதுக்கு எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க? அப்போ நீங்க யோகியமா அவங்கள நீங்க விமர்சனம் பண்றதுக்கு? அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. இவங்க பண்ண தப்புக்கு இவங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஸோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நான் என்ன, அவன் பிஸ்னஸ்க்காக அவன் பிஸ்னஸ் பண்றேன்னா நான் காசு போட்டேன். காசு போட்டதுக்கு அப்புறமா அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என் காசு போயிடுமே வராதோன்றதுனால அமைதியா கடந்து அவன்கிட்ட பாதி பணம் வாங்கினேன். மீதி பணம் வாங்கும் போதுதான் இந்த தாலி நாடகமே நடந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் நான் பண்ணேன், அது தப்போ ரைட்டோ, நான் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தப்பானவங்கிட்ட. நான் பண்ண அந்த தப்பான விஷயத்துக்கு தான் இந்த மீடியால இவ்வளோ பேச்சு வாங்கினேன், இவ்வளோ ப்ரூஃப் நான் கொண்டு வந்து அதை போயிட்டு நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். எல்லா விஷயங்களும் நான் தப்பு பண்ணலைன்றத ஆதாரபூர்வமா நிரூபிச்ச அவனே திரும்பி ஓடிட்டான். கேஸு கொடுத்தவன் வாங்கிட்டு வாபஸ் போயிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ ரைட்டோ இல்லை ராங்கோ, அதை வந்து அவங்களுக்குள்ள நடக்கிறதுல தான் இருக்கு சில விஷயங்கள். இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளதான் இருக்கும். அது வெளியே சொல்றது நம்ம நம்ப முடியாதுங்க. அது ஆதாரம் இருந்தா மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காது கொடுத்து கேட்பாங்க.